ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் ட்ரையர் அகேரா பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தோம். இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 1400 ருபீஸ். ஆனால் 1400 ருபீஸ்க்கு நல்ல ஒர்த்தபிளான ப்ராடக்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டூல் பார்த்திங்கன்னா, இது நிறைய முடி சிக்காக இருக்குது அப்படின்னா இந்த டூல் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இது நம்மளுக்கு ஹேரை ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். இதோட இன்னொரு டூல் கொடுத்துருந்தாங்க. கர்லி ஹேர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ நம்ம நார்மலாக ஒரு ஹேர் ட்ரையர் வாங்குறதோட இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் கொடுக்கும்போது இன்னுமே நம்மளுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் அதில் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு கர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல். இப்போ நான் ஹேர் ட்ரையரை நான் காமிக்கிறேன். அதோட கலரும் சரி, அதோட லுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எப்பயுமே ஹீட்டாக தானே வரும். ஹேர் ட்ரையர் அப்படின்னால கொஞ்சம் ஹீட்டாக நம்ம இது பண்ணுவோம். இதில் கூலிங் ப்ராசஸும் இருக்குது. ஸோ சேஃப்டியாக நம்ம ஹேரை நல்லா ட்ரையர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் கண்டெய்னர் தான். ஸோ 2 விதமான ஆயில் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 ருபீஸ். இது கூட அடிஷ்னலாக சின்ன சின்ன ப்ராடக்ட்டுமே அதில் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 1 by 1 நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆயில் பாட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நான் பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் ஆயில் நான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸ் பாட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, 230 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய பாட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 குட்டி குட்டி பாட்டிலும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதோட டக்கன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு மாட்டியும் காமிக்கிறேன். இதோட கேப் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு ஆயில் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் பார்க்குறதுக்கும் லுக்காக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு குட்டியாக 2 பாட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுவுமே நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் நம்ம போடுறதுக்குமே யூஸ் ஆகும். அப்புறம் ஒரு ஃபனல் கொடுத்துருந்தாங்க. இது கூட 2 சின்ன ஸ்பேச்சுலான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ப்ரஷ்ஷும் இன்னொன்று சின்னதாக ஒரு ஸ்பேச்சுலா கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான். இது பார்த்திங்கன்னா 230 ருபீஸ்க்கு ஓரளவுக்கு இது ஒர்த்தா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நான் வாங்கியிருந்தேன். இது நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, இஞ்சி இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ண முடியும். நிறைய பொருள் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா இது சரி வராது. நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, நான் மார்னிங் சமைக்கிறதுக்கு நைட்டே கொஞ்சம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணுன்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இதில் வெங்காயம், அப்புறம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நீங்கள் தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ காலையில் சமைக்கும் போது இந்த ஒரு டப்பா அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். 158 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படிங்கிறதையும் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் 181 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. இதில் 2 மேட் கொடுத்துருந்தாங்க. ஒன்று பெருசும் ஒன்று சின்ன மேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கிச்சன் இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ மழை சீசன் அப்படிங்கிறனால ஒரு மேட்டு மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இது நல்லா இருந்தால் நம்ம மறுபடியும் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒன்று வாங்கி பார்த்தேன். ஸோ இதோட மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் லேசாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஆனால் இந்த அளவுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நீளமாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீளமாக கொடுக்கும்போது உங்களுக்கு கிச்சனில் ஃபுல்லாகவே நீங்கள் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாத்ரூமில் கொஞ்சம் இந்த சைடு 2 பக்கம் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட் ஒர்த்தா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மேட் கொஞ்சம் நீங்கள் விரித்து பார்க்கும்போது தான் இடையில கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது.
மற்றபடி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் எதுக்காக இந்த மெரூன் கலர் எடுத்தேன்னா, எங்கள் வீட்டில் கர்டன் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மெரூன் கலர் கொஞ்சம் டார்க் கலர் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நம்மளோட ரேட்டுக்கு வர்த்தா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் செட்டு தான். ஸோ இந்த ஸ்பூன் செட்டில் பார்த்திங்க அப்படின்னா 4 விதமான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நீளமான ஸ்பூன், கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப குட்டியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 110 ருப்பீஸ். இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. 4மே பார்த்திங்கன்னா 4 விதமான டிசைன்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. 110 ருப்பீஸ்க்கு 4 ஸ்பூனுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரேட்டுக்கு இது ஓகேவா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சாரீ தான் வாங்கியிருந்தேன். ஸோ நாம் இப்போது எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நான் மீஷோலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு காமிச்ச ஹேர் ட்ரையர் மட்டும்தான் அமேசானில் வாங்கியிருந்தேன். மற்றது எல்லாமே மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் அண்டு ஜெரி பார்டர் சொல்லுவோம் இல்லையா, இது வந்து காப்பர் ஜெரி வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த கலருமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த பார்டருக்கும் அந்த கலருக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 480 ருப்பீஸ். ஸோ இந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரீ வர்த்தா அப்படிங்கிறதையும் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி இந்த கலர் ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த சாரீ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னோடய கல்யாண நாளைக்காக தான் இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 480 ருப்பீஸ்க்கு இதுவுமே உங்களுக்கு வர்த்தா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹேண்ட் பிளெண்டர். ஸோ இந்த ஹேண்ட் பிளெண்டரோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 171 ருப்பீஸ். ஸோ 171 ருப்பீஸ்க்கு இது வர்த்தா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து இது 171 அப்படிங்கிறது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து இருந்தாலுமே எனக்கு இது வந்து ரொம்ப கட்டாயம் தேவை அப்படிங்கிறதுனால தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போது இது வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் க்ரீம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிஷ்னர் இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஹேண்ட் பிளெண்டரே போதும். ஸோ அதுக்காக தான் இதில் வந்து நம்ம 2 பேட்ரி வந்து நம்ம தான் போடணும். 2 பேட்ரி போட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இது கூட பார்த்திங்க அப்படின்னா பேட்ரியும் நம்ம 2 பேட்ரி போட வேண்டியது இருக்குது. அதுவும் கொஞ்சம் குட்டி பேட்ரி இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ் பேட்ரி இருக்கும் இல்லையா, அது வந்து 2 போடணும். போட்டால் அப்படின்னா தான் இது வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும். மேலே இருக்கிற பட்டன் வந்து நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இது வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு காஃபிலாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் காஃபிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் நம்மளோட வேலைக்காக தான் வாங்கியிருந்தோம். இப்போது நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண பொருட்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்டோட ரேட்டு, இந்த ப்ராடக்டில் எது உங்களுக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.